ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மிகவும் விசேஷமான நம் வீட்டு செல்லப்பிள்ளை அழகிய கண்ணனுடைய அவதார நாள். இந்நாளினை எல்லோரும் இனிய பாடல்களை பாடி சீடை, முறுக்கு மற்றும் இனிப்புகள் செய்து நம் வீட்டு குட்டி குழந்தைகளுக்கு கிருஷ்ணனாகவும் ராதையாகவும் வேடம் அணிவித்து மகிழ்வோம். இந்நன்னாளை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று பெரியாழ்வார் திருமொழியில் வண்ணமாடங்கள் என்னும் பாசுரத்தில் கூறியுள்ளார். அதாவது, கண்ணன் பிறந்தவுடன் கோபிகைகள் எந்த பாவத்தோடு அவனை கொஞ்சி அவனை அரவணைத்தனரோ, நாமும் நம் மனதில் கிருஷ்ணனை நினைத்து அவன் லீலைகளை அசை போட்டு மகிழ வேண்டும். கோபிகைகள் கண்ணன் பிறந்த செய்தி கேட்டு அவனை காண ஓடி விழுந்து வருகின்றனர். பாடுபவர்களும் ஆடுபவர்களும் அவனை சூழ்ந்து அவனை குதூகலப்படுத்துகின்றனர். உரியடித்து கொண்டாடினர். நறுமணம் மிக்க நெய்பால் தயிர் செய்து கூந்தல் அவிழ்வதை கூட தெரியாது மிகுந்த ஆர்வத்துடன் அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு அவனை காண ஓடி வருவர். கண்ணனோ அவர்கள் கொஞ்சம் முற்படும் பொழுது தன் கையையும் காலையும் அவன் உதைப்பான். அவர்கள் வயிற்றில் தன் பெஞ்சு பாதங்களை பதிப்பான். பின்னர் சகடாசுரனை கொல்வதற்காக முன்னோட்டமோ என்று பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அது மட்டுமில்லாது அவனுடைய நாவினை வழிக்க பசும் மஞ்சள் கொண்டு சென்றால் நாக்கை மட்டும் நீட்டாமல் அண்ட சராசரங்களையும் கோபிகைகளுக்கு காண்பித்தான். இவ்வுலகினை காத்திட திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெருமாளோ என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடி குலாவி மகிழ்ந்தனர். அந்த சிறு கண்ணன் தன்னை உதைத்ததால் நான் மெலிந்து விட்டேன் என்று ஒரு கோபி மற்றொரு கோபியிடம் கூறுவதாக பெரியாழ்வார் இப்பாசுரத்தில் அனுபவிக்கிறார். இறுதியாக அந்த திருக்கோட்டியூரில் குடிகொண்டுள்ள பரந்தாமனாகிய நாராயணனை நினைத்து இப்பாசுரம் பாடினால் எல்லா பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்று பலனும் கூறுகிறார் பெரியாழ்வார். வாருங்கள், அந்த பரந்தாமனை நாம் அனைவரும் கொஞ்சி மகிழ பெரும் கருணையுடன் கிருஷ்ணாவதாரம் எடுத்த இந்த தினத்தை பெரியாழ்வார் பாசுரம் வழி நின்று நாம் அனைவரும் கொண்டாடலாம். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். ஆணுப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார். செரிமென் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. கொண்ட தாழ் உரிகோல கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர். விண்டமுல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார். கையும் காலும் நிமிர்ந்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட. வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்டமட நல்லார் ஆயர் புத்திரன் நல்லன் அருந்தெய்வம். பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கூடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும். உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடவல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடவல்லார்க்கு இல்லை பாவமே. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.